திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவனாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் எண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவியவரனே போற்றி, சிராப்பள்ளி மைவிய சிவனே போற்றி, அண்ணாமலைய மன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமல விநாயகர் சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திருமந்திர ஞான வேள்வியிலே 9ஆம் தந்திரத்திலே சர்வ வியாபகம் என்பது பற்றி நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கொட்டியிருக்கிறோம். சர்வ வியாபகத்திலே பெருமானுடைய அந்த வியாபக பெருமையை பேசுகிறார். எல்லாவற்றிலும் நீக்கவர நிறைந்திருக்கக்கூடிய அந்த முழுமுதற் தன்மை, நீக்கவர நிறைந்திருப்பது மட்டுமல்ல, அதில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, நிறைந்திருக்கின்றவற்றை நிலை பெறச் செய்வது. இவர் அப்படி நிறைந்து இல்லை என்றால் அவை நிலை பெறாது. ஆகையினாலே அந்த நிலை பெருத்துகின்ற, நிலை பெறுத்தல் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை தன்னுடைய சர்வ வியாபகத்தால் செய்கின்றார். பல செய்திகளை இது தொடர்பாக விவரித்து வருகிறார். இப்பொழுது இந்த பாடலிலே 15வது பாடலிலே ஒரு செய்தியை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். திருமூலர் மட்டும்தான் அந்த மாதிரி சொல்ல முடியும். நமக்கு அவ்வளவு ஒரு தெளிவாகவும் ஆழமாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் சொல்லுகிற அந்த ஒரு உயர்வு திருமூலருக்கு மட்டும்தான் உண்டு. அதை சொல்லுகிற பல வாக்குகள் அவருடைய அனுபவ வாக்குகள். படிச்சுட்டு சொன்னவர் இல்லை, அனுபவத்திலே பேசுகிறவர் நம்முடைய திருமூல தேவநாயனார். இந்த உலகத்திலே இந்த பொருள்கள் இருக்கின்ற தன்மை சொல்லுகிற பொழுது இனமாக சிலவற்றை அவர் வைத்திருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். இனமாக சிலவற்றை இறைவனே வைத்திருக்கிறார். இறைவன் வைத்திருக்கிறதை நாமும் அதை அப்படி வைத்திருக்கிறோம். இந்த இனமாக வைத்திருக்கின்றவற்றை ஒன்றிரண்டை குறிப்பிடுகிறார். இந்த பாடலில் அவர் குறிப்பிடுகிற அந்த செய்தி, அந்த முதல் செய்தியாக அதை எடுத்துக்கொள்ளுகிறார். அப்படி அவர் எடுத்துக்கொள்வதற்கு என்ன காரணம் என்று பின்னால் தான் புரியும். முதலிலே சொல்லுகிற பொழுது அந்த பாடலை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்து பொருள்களை இனம் பற்றி தொகுக்குமாறு அல்லது இனம் பற்றி அவற்றை சேர்க்குமாறு வைத்திருக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார். இப்போ மொழியை பற்றி அது எப்படி அந்த மொழியை கொள்ளலாம் என்று சொல்லுகிற பொழுது அந்த இனம் பற்றி ஒரு செய்தி சொல்லுகிறார். அதே போல இயலை பற்றி சொன்னவர் இசையை பற்றியும் அதே போல ஒரு குறிப்பை தருகிறார். இயலாகவும் இசையாகவும் தான்
மொழியானது பறந்து கிடக்கிறது. அது ஒரு புறம் இருந்தாலும் வாழ்க்கை என்பதும் அப்படித்தான் இருக்கிறது. எனவே அந்த வாழ்க்கை என்பதும் இயலாகவும் இசையாகவும் இருக்கிற அந்த தன்மையை எடுத்து காட்டுவதற்காக சுவாமி இந்த பாட்டை சொல்லுகிறார். இந்த பாட்டை பாருங்களேன். பாடல் 15. அது என்னும் எழுத்தும் இனம் செயல வழி பண்ணும் திறனும் படைத்த பரமனை கண்ணில் கவரும் கருத்தில் அது இது உள் நின்றுருக்கியோராயமும் ஆமே. என்னும் எழுத்தும் இனம் செயல வழி பண்ணும் திறனும் படைத்த பரமனை கண்ணில் கவரும் கருத்தில் அது இது உள்ளின்றுருக்கியோர் ஆயமுமாமே. என்னும் எழுத்தும் இனம் செயல் பண்ணும் திறனும் அவ்வழியே. அது வரை திருப்பிக்கிறோம். என்னும் எழுத்தும் இனம் செயல் பண்ணும் திறனும் அவ்வழியே இவற்றையெல்லாம் படைத்த பரமனை கண்ணில் கவரும் கருத்தில் அது இது உள் நின்றுருக்கி ஓர் ஆயமும் ஆமே என்று பாடுகிறார். இந்த எண்ணும் எழுத்துங்கிறது ஒரு இனம் அது ஒரு இல்லையா? எண்ணும் எழுத்தும் என்பது ஒரு எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவை இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு இல்லையா? இது திருக்குறள். எண்ணெழுத்திகளில் ஆத்திச்சூடி என்னும் எழுத்தும் கண்ணெனத்தகும் கொன்றை வேந்தன். இதில் நாம் கொஞ்சம் கவனமாக பார்க்கிறோம்னா அந்த எண்ணுங்கிறது இந்த இடத்துல நியூமரல்ஸ் இல்லை. நியூமரல்ஸ் அதை ஒரு தனி இதாக சொல்லி எண்ணு அப்புறம் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அந்த பொருளிலே இது சொல்லப்படவில்லை. எண்ணும் என்று சொன்னால் எண்ணங்கள், தாட்ஸு, அதுதான் எழுத்தாகுது. எண்ணும் எழுத்தும் என்று சொல்லுகிற பொழுது எண்ணங்கள் எழுத்தாகின்றன, கருத்துக்கள் வெளிப்பெறுகின்றன. இந்த இரண்டும் எண்ணங்கள் சிறப்பாக இருக்குமானால் எழுத்துக்கள் சிறப்பாக இருந்து எண்ணங்கள் மற்றவர்களுக்கு செல்லுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்படித்தானே? என்ன எண்ணுகிறோமோ அதான் எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்று சொன்னால் என்னுடைய எண்ணங்களை நான் எங்கேயோ இருக்கிற ஒருவருக்கு எப்படி தெரிவிப்பது? எண் என்பது என்னுடைய அறிவை குறிக்கிறது. அந்த அறிவை நான் இன்னொருவருக்கு எப்படி தெரிவிப்பது? எழுத்தினாலே. ஆகையினாலே எண்ணமும் எண்ணத்தை வெளிப்படுத்துகின்ற எழுத்தும் அதான் எண்ணும் எழுத்தும் அப்படின்னு நான் சொல்றது. வெறுமனை ஏதாவது ஒரு பக்கம் எழுதிட்டு இருந்தா அது மீனிங்ஃபுல்லாக இருக்குமா? நிறைய நினைக்கிறேன், ஆனால் போய் சேரலை. நான் சொல்லுவதை நான் எழுதலைன்னா கூட இன்னொருத்தராவது அது எழுதி தரணும் இல்லையா? ஆகையினாலே இந்த எண்ணும் எழுத்து என்பது, எண் என்பது அறிவு, எழுத்து என்பது அறிவின் வழி வருகின்ற பயன். இதுதான் அதனுடைய உள்பொருள். அப்படிதான் அது சொல்லணும். இதை விட்டு நியூமரல்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. நியூமரல்ஸும் எழுத்தோட தான் சேரும். எனவே எண்ணும் எழுத்தும் என்று சொல்லுகிற பொழுது இங்கே சொல்லுகிறார் அது ஒரு எண்ணம். எண்ணங்கள் அது எழுத்தாகின்ற அது ஒரு எண்ணம். அதே போல பண் திறம்
அது ஒரு இனம். பண்ணுன்னா தெரியும் உங்களுக்கு, ஸ்வரங்கள் சேர்ந்தது பண்ணு. அந்த 7 ஸ்வரங்கள் இருக்கிறது அல்லவா, அது தமிழ் ஸ்வரங்களாக கூட இருக்கலாம். விளரி, கைக்கிளை, துத்தம் என்றெல்லாம் சொல்லுகிறோம் இல்லையா, அந்த 7 ஸ்வரங்களும் சேர்ந்தது பண்ணு. திறன் என்பது அந்த 7 ஸ்வரங்களும் இல்லாமல் அதில் குறைச்சலாக இருக்கிறது, 4 5 அந்த மாதிரி திறத்திறம் கூட உண்டு. பண் என்பது ஒழுங்குபட்ட ஓசை. அது அந்த ஒழுங்குபட்ட ஓசையை ஸ்வரங்களின் அடிப்படையில் ஒழுங்குபடுத்துதல். திறன் என்று சொன்னால் எல்லா ஸ்வரங்களும் இருக்காம ஸ்வரங்களில் குறைச்சலாக இருக்கிறது, அது திறன். இப்படி பண்ணும் திறனும் எண்ணும் எழுத்தும் இவையெல்லாம் இனங்கள். எண்ணும் எழுத்தும் இனம் செயல் பண்ணும் திறனும் அவ்வழியே. இவ்வாறு இந்த பிரபஞ்சத்தை படைத்திருக்கின்றான், இனமாக படைத்திருக்கின்றான். இந்த படைத்திருக்கின்ற அந்த நிலை, அவனுடைய படைப்பு நிலை, அந்த காய் கனி, இந்த இனம், அந்த பக்குவம், அவற்றினுடைய சேர்ந்த நிலை, மலர் மனம், இப்படி இனம் பற்றி அவைகளையெல்லாம் இறைவன் படைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட இறைவன் இந்த உலகத்தை எண்ணும் எழுத்தும் இனம் செயல் என்று சொன்னால் இனத்தோடு செயல்படுத்தக்கூடிய அந்த பொருள்களையும் பண்ணும் திறனும் என்று சொல்லக்கூடிய அந்த வழியிலேயும் படைத்த பரமனை கண்ணில் கவரும் கருத்தில் அது இது. இப்ப இறைவனை இந்த மாதிரி பரமனை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு எத்தனை வழிகள் இருக்கின்றன என்று கேட்டால், இது ஒரு இனம். என்னன்னு கேட்டால், கண்ணில் கவரும் கருத்தில், இந்த இனம். கண்ணினாலே பார்க்கிறோம், கண்ணினாலே தரிசிக்கிறோம், கண்ணினாலே அவனுடைய திருவோலக்க காட்சியை கண்டுகளிக்கின்றோம், அலங்காரத்தை பார்க்கின்றோம். இதெல்லாம் கண்ணினாலே நாம் காணுகின்றோம். இப்படி கண்ணினாலே காணுகின்ற பொழுது கருத்திலேயும் அவனை காணுகின்றோம். கவரும் கருத்தில், நம்மையும் அறியாமல் நம்மை ஆட்கொள்ளுகின்ற அந்த கருத்திலே, கவரும் கருத்து என்று சொன்னார். கவரும் கருத்து என்று சொன்னால் இறைவன் நம்மை கவருகின்ற அந்த கருத்திலே அவனுடைய குணாதிசயங்களோ அல்லது அவனுடைய திருவிளையாடல்களோ இவற்றில் ஏதாவது ஒன்றிலே லயித்து போய் கருத்திலே அவனை நிறுத்துதல். கண்ணிலே நிறுத்துதல், கருத்திலே நிறுத்துதல், இது இனம். நிறுத்துவதிலே இது இனம். அப்படி இனமாக கண்ணிலே நிறுத்துவதும் கருத்திலே நிறுத்துவதும் என்று சொல்லக்கூடிய நிலையில நாம் எப்படி இறைவனை பார்க்கிறோம் என்று சொன்னால், அது இது, அதோ அதுதான் இறைவன், இதோ இதுதான் இறைவன், இதோ இங்கே இருக்கிறார் இறைவன், அதோ அங்கே இருக்கிறார் இறைவன் என்று சேய்மையாகவும் அண்மையாகவும் நாம் உணர்கின்றோம். திருமூலர் ரொம்ப ஒரு ஆழமான செய்தியை சொல்லுகிறார். கண்ணிலே பார்க்கிற பொழுது அது இது என்கின்றோம், கவரும் கருத்தில் பார்க்கின்ற பொழுதும் அது இது என்கின்றோம். இவ்வாறு இறைவனை நாம் இனம் பற்றி கண்ணிலேயோ இல்லையா, நிறைய வடிவங்கள், அதனால தான் மாகேஸ்வர வடிவங்கள் இல்லையா, 24 மாகேஸ்வர வடிவங்கள், பல்வேறு விதமான வடிவங்களை சொல்லி அவரை நாம் கண்ணிலே காண்கின்ற நிலையில் அந்த வடிவங்களை வைத்திருக்கிறோம். சோமாஸ்கந்தர், தியாகராஜர், பிறகு பிச்சாடனர், தட்சிணாமூர்த்தி, நடராஜர், ரிஷபமூர்த்தி, ஏகபாதமூர்த்தி என்றெல்லாம் பல்வேறு விதமாக அவருடைய வடிவங்களை கண்ணிலே நாம் கண்டு அது இது அது அது இது என்று சொன்னால் சேய்மையாகவும் அண்மையாகவும் அவற்றை உணர்வது. பிறகு கருத்திலே நிறுத்துவது. பெருமான் ஞானசம்பந்தருக்கு எவ்வாறெல்லாம்
திருவருள் புரிந்திருக்கிறார். அப்பர் சுவாமிகள் பைங்கிலியிலே பசியோடு போனாராமே, அவருக்கு தோற்றத்தோடு வந்திருந்து அவர் பசியை போக்கினாராமே. அப்பர் சுவாமிகள் கைத்தொண்டு புரிந்த இடம், அதனால் இந்த ஊரை நான் மிதியேன் என்று ஊர் எல்லையிலே இருந்த நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சிரசிலே ஒரு வேதியனாக வந்து சித்தவட மடத்திலே திருவடி தீட்சை தந்தாராமே. இப்படி இருந்திருக்கும். எத்தனை அற்புதம் என்றே கருத்திலே நிறுத்துதல், கண்ணிலே தரிசித்து நிறுத்துதல், ரெண்டுமே முக்கியம் என்று சொல்லுகிறார். ரெண்டுமே முக்கியம். கண்ணால் கண்ணு படைத்ததனுடைய பயன் என்ன? சுந்தரரும் சொல்றாரா இல்லையா? ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே, ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுளானை ஏலவார் குழலாள் உமைநங்கை என்றும் எத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பனெம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாரே. காண கண்ணடியேன், கண்ணு வந்து உன்னை காண்பதற்குத்தானே. கண்கால் காண்மின்களோ, கண்ணுக்கு என்ன பயன்? காண்பதுன்னா சிவபெருமானுடைய திருவடிவத்தையும் திருக்கோலத்தையும் அவருடைய வடிவத்தை காண்பது மிகப்பெரிய சிறப்பு. அதனால தான் திருக்கோயில் தரிசனம். சமீபத்தில் திருவாரூர் தேர், சுவாமி தியாகராஜர் திருவாரூர் தேரில் பவனி வருகிறார். அந்த தேர் எப்போவும் அங்கே தான் நிற்கிது, எப்போவும் அங்கே தான் நிற்கிது தேர். வருஷம் முழுக்க அங்கே தானே நிற்கிது. அலங்காரம் அப்புறம் பண்ணுறாங்க. தேருக்கு என்ன பெருமை? தேருனாலையா பெருமை? தியாகராஜர் ஏறி அப்படி உள்ள அப்படி கொலு வீற்றிருந்தார்னா அவ்வளோதான். அந்த தேருக்கு வர மதிப்பு என்ன சொல்கிறது? லட்சம் மக்கள் நின்று அப்படியே தரிசனத்தை செய்கிறார்கள். கண்ணில் தெரிஞ்சிட மாட்டாரா? இந்த பக்கம் பார்த்தா அவரை பார்த்துட மாட்டோமா, இப்படி பார்த்தா தெரிஞ்சிட மாட்டாரா என்றெல்லாம் அந்த மிகுந்த ஆர்வத்தில் அவரை தரிசிப்பதற்காக மக்கள் இத்தனை பேர் கூடியிருக்கு. ஏங்க, இத்தனை பேர் நிற்கிறாங்க, அத்தனை பேருக்கும் தெரியாதது அவனுக்கு தெரிஞ்சு போச்சா? இத்தனை பேருக்கு தெரியாதது பகுத்தறிவாதிக்கு தெரிஞ்சு போச்சான். ஒரு 10 பேர் இருக்கலாம், அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சான். எப்படி? இவங்க அத்தனை பேருக்கும் தெரியல, இவனுக்கு தெரிஞ்சு போச்சான். இவனுக்கு மட்டும் தனியாக ஒரு மூளையை வச்சு அனுப்பிச்சிருக்காரு. என்னத்தை செஞ்சுருக்கானுங்க இவனுங்க? தின்னுட்டு உட்காந்து எழுந்திரிச்சு எதையாவது கதை பேசிகிட்டு இருக்கிறது தான் வேலை. ஒன்றும் உருப்படியாக என்ன செஞ்சுருக்கானுங்கன்னு ஒரு மண்ணாங்கடியும் செய்யலை. கடவுள் இல்லைன்னு சொல்லி டயத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது உருப்படியாக செஞ்சு மக்களுக்கு செய்யலாமில்ல, அதுவும் செய்யறதில்ல. வெறும் கதை அதை தான் பேசிகிட்டு இருக்கானுங்க. சரி விடுங்க, அந்த வெட்டி கும்பலை பற்றி நமக்கு என்ன பேச்சு? எதுக்கு சொல்ல வரேன்? இந்த கண்ணு பார்க்கிற தரிசனம் பார்க்கறதுனால எத்தனை பெருமை, எத்தனை இந்த கண்ணுக்கு ஒரு பெருமை. கண்ணால் பார்க்கணும், அதை சொல்கிறாரு, ரொம்ப சிறப்பாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல். அடுத்து ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா? கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல். உண்மையாம் எனில் உலகர் முன் வருக என உரைத்தார். உண்மையாமெனில் உலகர் முன் வருக என உரைத்தார். எது உண்மையாவெனில்? கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல்.
திருவிழாக்களை கண்ணினால் காண்பது, ஈசனுடைய திருவிழாக்களை கண்ணினால் காண்பது என்றால் ஈசனுடைய திருக்கோலத்தை காண்பது, ஈசன் அடியார்களுடைய திருக்கோலத்தை காண்பது, அடியார்களை தரிசனம் பண்ண. இந்த கண்ணில் பெற்ற பயனே அதுதான். கண்ணை நல்லா திறந்து வச்சு இந்த காட்சிகளை தரிசனம் செய்ய வேண்டும். இதனுடைய மிகப்பெரிய பலனை எடுத்து சொல்றாருங்க. அடுத்ததுல கண்ணினால் அவரை காண்பது எத்துணை தூரம் சிறப்போ அத்துணை தூரம் கருத்தினால் அவரை காண்பதுவும் சிறப்பு. கருத்தினால் அவரை காண்பது என்பது நம்ம தாட்ஸ், அதுதான் எண்ணும் எழுத்தோம். கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் என்பதுதான் கண்ணினாலே அவருடைய திருக்காட்சியை காண்பதும், பிறகு அதிலே மூழ்கி திளைத்திருப்பதும், அந்த காட்சியிலே மூழ்கி திளைத்திருப்பதும். எந்த காட்சியை கண்டாலும் அந்த காட்சியை நினைந்து பார்த்து அது மறவாமல் அந்த காட்சியை உள்ள கிழியிலே எழுதி வைத்தல், அது ஒரு சிறப்பு இல்லையா? இந்த இரண்டையும் செய்வார்கள் என்று சொல்லுகிறார். இந்த இரண்டையும் செய்வார்கள். இந்த இரண்டையும் செய்தல் என்பது என்ன என்று கேட்கிற பொழுது, கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு காண்டு ஆறுதல். முக்கியமான பாட்டுங்க பெரிய புராணத்தில். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல். கண்ணினால் அவர் நல் விழா பொலிவு கண்டு ஆறுதல். எப்போ வந்தது தெரியுங்களா? இது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லுகிறேன். அதாவது பூம்பாவையை எலும்பு சாம்பரையும் குடத்தில் வச்சுட்டு மட்டிட்ட புண்ணியங்கானல் பாடுறாரு. மட்டிட்ட புண்ணியங்கானல் மடமையிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பல்கணத்தின் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே பொதிய பூம்பாவா என்று தொடங்கி அற்புதமாக அந்த பதிகத்தை அருளி செய்கின்றார். அந்த பதிகத்தினுடைய முழு கருத்தில் என்னத்துக்காக அதை பாடுகிறார்னா, அறவும் திண்டி இறந்து போய் தகனம் செய்யப்பட்ட பூம்பாவை எலும்பும் சாம்பலுமாக அந்த குடத்தில் இருக்கிறாள். அதை பத்திரமாக பாதுகாத்து அதனை சிவனேசன் செட்டியார் ஞானசம்பந்த பெருமானிடம் ஒப்படைக்கிறார். அப்போ ஞானசம்பந்த பெருமான் என்ன செய்கிறார்? அதனை தூய்மை செய்து அதனை மீண்டும் பூம்பாவையை எழுப்புகிறார். எத்தனை பெரிய அதிசயம் நிகழ்ந்தது! கதையா இல்லை, நிகழ்ந்தது. அப்ப அந்த நிகழ்ந்தது எதனால நிகழ்ந்தது அப்படிங்கிறது 10 பாட்டு அவர் பாடினாருங்க. அதனால நிகழ்ந்தது. அப்ப 10 பாட்டில் என்ன சொன்னார் அவரு அப்படின்னு சொல்ல வருகிறார். எதை சொன்னதினாலே அந்த குடம் உடைந்து எலும்பும் சாம்பலும் பெண்ணாகி வெளியே வந்தாள் பூம்பாவை என்று கேட்டால், எதை சொன்னதினாலே என்று கேட்டால், மிகப்பெரிய ஒரு சைவ உண்மையை அவர் பறை அறிவித்தார். இது உண்மையாக இருக்கிற பட்சத்திலே நடக்கட்டும். அப்படி உண்மையாக இருக்கிற பட்சத்திலே பூம்பாவை வரட்டும். என்ன உண்மையாக இருக்கிற பட்சத்தில்? இந்த மண்ணில் பிறந்தால் என்ன பயன் என்று கேட்டால், அடியார்களுக்கு அன்னம்பாலித்தல், அவர்கள் பசியை போக்குதல். அதுவும் இல்லாமல் சிவபெருமானுடைய திருவிழாக்களிலே திருவோலக்கத்தை அவருடைய திருக்காட்சியை கண்டு மகிழ்தல், அடியார்களை கண்டு மகிழ்தல். திருவிழாக்களில் தான் அடியார்கள் வருவார்கள். அடியார்களை கண்டு மகிழ்தல், ஆண்டவனை கண்டு மகிழ்தல். இந்த இரண்டும் தான் இந்த பெரும் பயன், மண்ணில் பிறந்ததனுடைய பயன் இந்த இரண்டும் தான் என்பது உண்மையாக இருக்குமானால், உலகர் முன் வருகென உரைப்பார், நீ எலும்பும் சாம்பருமாக இருக்கிற நீ பூம்பாவையாக வருக என்று கூறுகிறார். வந்ததே. ஆகையினாலே இந்த கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் என்று சொல்லுவது நம்முடைய திருக்காட்சி. இப்போ நடராஜரை பார்க்கிறோம், என்ன ஒரு காட்சி இல்லையா? நடராஜ பெருமான சிதம்பரத்தில் அந்த திருக்காட்சி
பார்க்கிறது. அத அப்பர் சாமி சொல்லுகிறார், அத்தா உன்னாடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே. அத்தா உன்னாடல் காண்பான் எத்தினால் பத்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாம். அத்தா நீ ஆடும்போ, நீ தில்லையில ஆடுகிறாய் என்று கேள்விப்பட்டு அத்தா உனா அடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே. எத்தினால் பத்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டா. முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்து ஆடுகின்ற அத்தா பத்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி. பத்தனாய் பாட மாட்டேன். நான் என்ன பக்தன்னு சொல்லிட்டு நான் பாடுறதுக்காக வரல. பரமனே பரமயோகி எத்தினால் பத்தி செய்கேன். சரி, பத்தனாய் வந்திருக்கேன்னு எதனால பக்தி செய்யறது? எனக்கு என்ன ஒரு அன்பு திறம் இருக்கு நான் பக்தி செய்யறது? அதனால நீ வந்திருக்கிறியா அப்படின்னு எகழாதப்பா, எல்லாரோடையும் வந்திருக்கேன். நான் வந்ததுக்கு என்ன காரணம்? முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தாடுகின்றாத்தா, நான் வந்ததுக்கு காரணம் உன் ஆடல் காண்பான். உன்னுடைய திருக்கோள் அந்த காட்சியை காண்பதற்காக, அதுக்காக வந்த காண்பான், காண்பதற்காகன்னு அர்த்தம். உன் ஆடல் காண்பான், உன் ஆடலை காண்பதற்காக அடியனேன் வந்தவாறே, அடியனேன் வந்திருக்கிற. அப்ப காணுதல் எத்தனை முக்கியம். அதை காண்பதற்காக வந்தேன். அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே. காணாத கண்ணென்ன கண்ணோ என்று கேட்கிறார். உன்னை காணாத கண் என்ன? குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். பனித்த சடையும் பால் போல் மேனியில் பால் போல் வெந்நீரும். பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும். இனித்த முடல் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. நான் எல்லாம் காண்றதா சொல்லிட்டு இருக்கேன். குனித்த புருவமும் குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். பனித்த சடையும் பவழம் போல் மேனியில் பால் வெந்நீரும். இனித்த முடையை எடுத்த பொற்பாதமும். இதெல்லாம் காணணுங்கிற. காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே. இதை பார்க்கிறவங்களுக்கு அவர் பயன் தராரு. அது யார் காட்டுறா, யார் மறைக்கிறா, யார் போறா வரா, டோன்ட் வரி அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ். நடராஜர் யாருக்கும் சொந்தம் இல்லை அப்படின்னு நினைச்சாங்கன்னா பாவம் அவங்க அறியாதவர்கள். நடராஜர் எல்லாருக்கும் பொதுன்னே பேர் அவருக்கு இல்லையா? வேற யாருக்கும் பொதுன்னு பேர். அவர் பொது, எல்லாருக்கும் பொது. ஆகையினாலே நடராஜாவை நாம எல்லாருக்கும் உரியவராகத்தான் பார்க்கணும். அவர்கிட்ட போய் நாம எங்களுக்குத்தான் நீங்க உரியவர்னு சிரிப்பாரு. ஏன்னா அவனுக்கு அறிவு இருக்கா? நான் பொதுவானவன், என்ன போய் உனக்கே சொந்தம்னா என்னடா அர்த்தம் என்று சிரிப்பார். அதுக்குதான் இந்த சிரிப்பு, குமிழ் சிரிப்பு. எதுக்கு குமிழ் சிரிப்புனா, பகுதியில் இருக்கவங்களாம் நினச்சிட்டு இருக்காங்களா இவர் நம்ம ஆளு அப்படின்னு, இவர் நம்முடையவர், இவர் நமக்குத்தான் அப்படின்னு நினைக்கிறாங்களா? சிரிக்கிறான். என்னடா அது, ஏன் அப்படி நினைக்கிறேன்? எல்லாருக்கும் உரியவன் என்ன நான்.
குடித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீர் இனி தம்முடைய எடுத்த பொற்பாதமும் காணப் பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதேயும் மாநில. கண்ணால் நிறைய பாருங்க, நிறைய காட்சிகளை பாருங்க, பார்க்காம இருந்துடாதீங்க. எப்படியாவது வாய்ப்பு கிடைக்குமானால் காட்சிகளை காண வேண்டும். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமானால் வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு பார்க்கணும், தரிசனம். அதுதான் இத்தனை கோயில், இத்தனை திருக்காட்சி, என்னென்ன விதமானலாம் காட்சி வருது பாருங்க. தியாகராஜரை பார்க்கறது, நடராஜரை பார்க்கறது, சோமாஸ்கந்தரை பார்க்கறது, தட்சிணாமூர்த்தியை பார்க்கறது, இதெல்லாம் இந்த கண்ணினாலே பார்க்கிறது. இதை கண்ணினாலே பார்த்த பிறகு கருத்தினாலே ஊன்றுவது, கருத்தினாலே உண்டி அது இது என்று சொன்னார். கண்ணில் கவரும் கருத்தில் அது இது, அது இது, அதுதான் சிவம். இதுதான் சிவம். அன்பை சுட்டு சேமை சுட்டு இப்படி உணர்கிறது. ஆனால் இதில் ஒரு நுட்பம் இருக்குன்னு சொல்கிறார். என்னன்னு கேட்டால், நீ கண்ணில் பார்த்து ரசித்தாலும் வியந்தாலும் போற்றினாலும் வழிபட்டாலும் நிகழ்ந்தாலும், இல்லை கருத்தில் வைத்து பெருமானுடைய திருக்கோலம் இப்படி இருந்தது, அவருடைய திருவிளையாடல் இப்படி இருந்தது, அவர் அடியாருக்கு அருள் செய்தது இப்படி இருந்தது என்று கருத்திலே வைத்து நீ வழிபட்டாலும் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்க, நீ அவரை உனக்கு வேறாக வைத்துத்தான் பார்க்கிறாய். என்னவா பார்க்கிற? வேறாக வைத்துத்தான் பார்க்கிறாய். அப்படித்தான் முடியும், வேறாக வைத்துத்தான் பார்க்கிறாய். இப்படி வேறாக வைத்து பார்க்கிற அந்த நிலையில் உனக்கு மகிழ்வு கிட்டுகிறது, மகிழ்ச்சி அடைகிறாய். கண்ணால் பார்த்ததற்கான மகிழ்ச்சி, காணக்கண் அடியேன் பெற்றவாறு ஆனந்தப்படுகிறார். கண்ணால் பார்த்தா ஆனந்தம் இல்லையா? கருத்திலே நினைந்திருந்தால் ஆனந்தம் இல்லையா? இருக்கு. ஆனால் இவையெல்லாம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் ஈசனை உனக்கு வேறாக வைத்துத்தான் நீ அவரை அனுபவிக்கின்றாய். இப்படி வேறாக வைத்து உணர்வதினாலே வருகிற மகிழ்வும் சிவானந்த அனுபவம் என்று சொல்லப்படுகிற அனுபவமும் ஒன்று அல்ல, வேறு வேறுதான். ஆனாலும் ஆன்மா பக்குவத்திற்கு ஏற்பத்தான் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும், இல்லையா? எத்தனை தூரம் இன்சுலேட் பண்ணியிருக்கோமோ அத்தனை வோல்டேஜ் தாங்கும். நாம் ஒரு ஒயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை அதில் ஒரு வோல்டேஜ் போகுது. வெளிப்பக்கமாக அதனுடைய கரண்ட்டு தெரியாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்லீவு போட்டிருப்பாங்க. அந்த வோல்டேஜு இந்த கரண்ட்டு வெளியில் தெரியாமல் ஃபீல் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதில் ஒரு ஸ்லீவு, அதில் ஒரு இன்சுலேட்டர் போட்டிருக்கோம். ஆனால் இன்சுலேட்டர் போனால் எவ்வளோ கரண்ட்டு போனாலும் தாங்குமா? அது இல்லை. அதில் 5 ஆம்பியர்ஸ், அதனால தான் அந்த வயருக்கு 5 ஆம்பியர்ஸ் 10 ஆம்பியர்ஸ் அதுக்கெல்லாம் கொடுப்பாங்க. 10 ஆம்பியர் கரண்ட்டு போனால் அந்த ஸ்லீவு 5 ஆம்பியர் ஸ்லீவில் போச்சுன்னா அவ்வளோதான், உருகிறோம், அதாயிடும், அது தாங்காது. அப்போ அதை சீல் பண்ணணும், இன்சுலேட் பண்ணணும். இந்த இன்சுலேஷனை விட இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் இன்சுலேஷன் போடணும். அப்படி பவர்ஃபுல் இன்சுலேஷன் போட்டால் 10 ஆம்ஸ் வரைக்கும் தாங்கும் அந்த ஒயரு. 5 ஆம்ஸ் தாங்கிட்டு இருந்த ஒயரு இப்போ இன்சுலேஷன்
அதை தாங்கிறதுக்கு வெளியில் கரண்ட்டு இன்சுலேட் பண்ணிடும். 5 ஆம்ப் போயிட்டுருக்கு, அதுக்கு தகுந்த இன்சுலேஷன். 20 ஆம்ப்ஸ் போகுது. இப்போ 10 ஆம்பில் போக முடியுமா? முடியாது. 20 ஆம்பியர் கரண்ட், அதுக்கு தகுந்த இன்சுலேஷன். அப்போ மிகப்பெரிய வோல்டேஜ் போச்சுன்னா இன்சுலேட் பண்ணாதான் அது தாங்கும். என்ன இன்சுலேஷன் அப்படின்னு கேட்டால், அது அந்த இன்சுலேஷன் என்பது புறத்தாக்குதல்களிலிருந்து விடுபடுதல். புறத்தாக்குதல்கள் இப்படி வெளியில் நீங்கள் பிடிச்சிங்கன்னா கரண்டே தெரியாது, உள்ளுக்குள்ளே போகிற கரண்ட்டு உள்ளுக்குள்ளே இருக்கும். வெளித்தாக்கு வெளி இது தாக்க முடியாது. இப்போ வெளி இது தாக்க முடியாது என்று சொன்னால் நமக்கு இந்த உலகத்தோடு தாக்குதல் இருக்கு. நம்ம இன்சுலேட் பண்ணிக்கணும். நம்ம இன்சுலேட் பண்ணால் அதுக்கு தகுந்த கரண்ட்டு, இந்த சிவ அனுபவம். இன்சுலேஷனுங்கிறது இந்த புற உலகத்தோடு நமக்கு இருக்கக்கூடிய காப்பு. நம்ம புற உலகத்தோட அதிகமாக தொடர்பு அற்றுப்போய் கிடந்தோம்னா இன்சுலேஷன் நமக்கு ஜாஸ்தி, அதிகமான இன்பம் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ என்ன நிகழ்கிறது என்று ரொம்ப அழகாக சொல்கிறாரு. கண்ணில் வரும் கருத்தில் அது இது உள் நின்று உருக்கி ஓராயமும் மாமே. இவர் என்ன செய்வாராம், வேறாக இருக்கிற அந்த நிலையில் இந்த ஆனந்தத்தை இது இப்படி வேறாக இருந்து அனுபவிக்கிறது. இது நாம் அது வேறு நான் நீ வேறு எனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்குன் அருள் கூறன்னார்ல அருணகிரிநாதர். நீ வேறெனாதிருக்க நான் வேறெனாதிருக்க நான் வேறு பாமணத்தை பாதாரமே நினைத்து என்கிற திருப்புகழில் சொல்லுகிற பொழுது நீ வேறெனாதிருக்க நான் வேறெனாதிருக்க நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூற என்றார். அப்ப இந்த இன்பத்தை அனுபவிக்கிற பொழுது வேறாக இருந்து அனுபவிக்காமல் அதுவாகவே இருந்து அனுபவிக்க வேண்டும். அது எப்படி சார் முடியும்? அது எப்படி முடியும்? அதுவாகவே நின்று அதனை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அது எவ்வாறு சாத்தியப்படும்? எனக்கு வேறாக இருந்து அனுபவிக்க தெரியுது, நான் கண்ணால் பார்க்கிறேன், கருத்திலே சிந்திக்கிறேன், இந்த நிலையிலே நான் அனுபவித்து வருகிறேன். நான் எப்படி வேறாக பார்ப்பது எவ்வாறு என்று நீ யோசிக்கிறாய் இல்லையா? அதுக்கு தான் வழி சொல்றாரு. நீ வேறாக இருந்தே பாரு. இந்த வேறாக இருக்கிற பொழுது அவன் உள்ள வர ஆரம்பிச்சிட்டான் இல்லையா, அந்த உணர்வு. அவன் என்ன பண்ணுவான், உள்ள வந்த அந்த உணர்வு வேறாக உனக்கு அனுபவத்தை தந்து மகிழ்ச்சியை தந்து கொண்டிருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கி உள் நின்று உருக்கி வேறாக நீ அனுபவிக்கிற நிலையிலே இருந்து உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க என்கிற நிலையிலே அவனே உன்னை தானாக மாற்றிக்கொள்வான் என்று சொல்லுகிறார். இப்போ நாம எப்படி மாத்துறது, நான் இப்படி சிவமா எப்படி இல்லையா, அதான் சோகம் பாவனை என்று சொல். சிவோகம் பாவனை என்று சொன்னால் நான் அதுவாக இருக்கிறேன், நான் சிவமாக இருக்கிறேன் என்று பாவித்தல். இந்த கருடோகம் பாவனை எல்லாத்தையும் சொல்லுகிறோம். சாமி சொல்லுகிறார், இந்த கருடோகம் பாவனை என்று சொல்லுவது நான் கருடன் என்று அப்படி யோசிப்பதும் அவ்வாறு தன்னை கருதுவதும் இப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த கருடோகம் பாவனை என்பது சொல்லப்படும். அதாவது தத்துவமசி என்று சொல்லுகிற மகா வாக்கியம், அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லக்கூடிய மகா வாக்கியம், இவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக என்ன ஒரு செயல் என்று சொன்னால் தன்னை அதுவாக கருதி கொள்ளுதல். நான் அதுவாக ஆகிறேன், இதுதான் தத்துவமசி. நான் அதுவாக ஆகிறேன். அப்படி சிவோகம் பாவனை என்பது நான் சிவமாக ஆகிறேன். சோகம் பாவனை சிவோகம் பாவனை என்றெல்லாம் சொல்லுவது தன்னை ஆனா அதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. அதைத்தான் இங்க ரொம்ப தெளிவுபடுத்தி அழகா சொல்லுகிறார். நீ சோகம் பாவனையில சிவமாக பாவித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீ வேறாக நினைத்தே நீ வழிபாடு செய். கண்ணையும் கருத்தையும் அவனுக்கே தந்துவிடு. கண்ணினாலே தரிசனம் செய், வழிபாடு செய்.
வீட்டில் பூஜை பண்ணு, பூஜை பண்ணுறியா, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு பூஜை பண்ணி கண்ணினாலே காண், கருத்திலே நிறுத்து, எப்பொழுதும் அவனை சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கருத்திலே அவனை நிறுத்து. ஆஹா, அது நல்ல காட்சி, இது பரமனை பற்றிய நல்ல சிந்தனை என்று அதை பற்றி இதை பற்றி. ஐயா, நான் இப்போ சுந்தரருடைய வரலாறு படித்தேன், என்ன அற்புதமாக இருக்குது, சாமி எவ்வளவு அருமையாக வந்து அவருக்கு இந்த தூது போயிருக்கிறார், பற்றிக்கொள், அது இது என்று இப்படி இறைவனுடைய புகழை வேறாக இருந்து நீ உணர்ந்தாலே போதும். நீ அப்படி உணர்ந்தாலே போதும். வேறாக இருந்து அவன் பெரியவன், அவனாகவே இருந்து அதை உணர வேண்டும் என்பதில்லை. நீ வேறாக இருந்து உணர்வாயே, ஆனால் அவன் அந்த உணர்வின் வழியாக உள்ளே வந்து வேறான உணர்வை அழித்து தானாக ஆகிற உணர்வை தந்து விடுகிறான் என்று குறிப்பிடுகின்றார். உள் நின்றுருக்கி ஓர் ஆயமும் ஆமே. உள் நின்று உருக்கி, எது உள் நின்று உருக்குவது என்று சொன்னால், நீ உணர்வாக கண்ணிலே பார்த்த உணர்வும் கருத்திலே நின்ற உணர்வாகவும் நீ அவனை அனுபவிக்கிற பொழுது அவனுக்கு அந்த உணர்வு வழி போதும். எப்படியாவது உனக்குள்ள நுழையணுன்னு தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ உனக்கு உணர்வு வறுமையானால் அந்த உணர்வின் வழி அவன் உள்ளே சென்று இந்த வேறுபாடு இருக்கக்கூடியதை உருக்கி நீக்கி ஓர் ஆயம் மிகப்பெரிய பேரு செல்வமாக ஆகின்றான். அப்போ உன்னையிலிருந்து பிரிக்க முடியாத உன்னுடைய பேராக ஆகி நீ அவனாகவே இருந்து அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கின்றாய். அதாவது இது நான் அடிக்கடி சொல்லுவது போல என்ன என்று கேட்டால், இந்த கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி என்று சொல்லுகிற பொழுது இந்த விளக்கம்தான் சொல்லுவோம். கற்றவர் உண்ணும் கனி என்று சொன்னால் என்ன பொருள், கற்றவர் உண்ணும் கனி என்று சொன்னால் என்ன பொருள் என்று கேட்கிற பொழுது நான் சொல்லியிருக்கேன், பலமுறை சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு நண்பர் வீட்டுக்கு போனேன். இந்த நண்பர் என்னை அமரச் சொல்லி அவர் உபசரித்தார். நான் உள்ளே நுழைஞ்ச உடனே பழ வாசனை எனக்கு மூக்க தொலைச்சு. நான் உடனே கேட்டேன், என்ன இமாம் பசந்த் வாசனை அப்படின்னு. உடனே அவர், சரியா சொன்னீங்களே, இமாம் பசந்த் பழம் ஒரு கூடை என்னுடைய மாமனார் அனுப்பிச்சி வச்சிருக்கிறார் என்று சொன்னார். நல்ல வாசனைங்க, அருமையான வாசனை, நல்ல பழம் போல, உங்களுக்கு ஒன்று தர சொல்கிறேன். மனைவியை அழைத்து அந்த பழத்தை கொடுமா ஐயாவுக்கு என்று சொல்லு. அவங்க ஒரு பழத்தை எடுத்து கட் பண்ணி கொண்டு வந்து அப்படி தட்டில் வைக்கிறாங்க. பார்த்தா கொஞ்சம் நாக்கில் எச்சல் ஊறுது. என்ன பழம், வாசனையோடு இருந்தது, இப்போ காட்சியாகவும் தெரிகிறது. காட்சியில் பார்த்தேன், வாசனையில் பார்த்தேன், இன்பம்தான் அனுபவிச்சதும். மனுஷன் கொண்டு வச்சதை சாப்பிடுன்னு சொல்ல வேண்டாம், அதை தவிர்த்து மித்த எல்லாத்தையும் பேசுறாரு. அப்புறம் எங்கே போனீங்க, அப்புறம் என்ன பண்ணீங்க, அங்கே எங்கே போனீங்க, இதெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. பொறுமையாக பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். நாம எடுத்து சாப்பிட்டா கொஞ்சம் சீப்பாக போயிடும், அதனால யோசனை முடியுது. அவரு அடடா என்ன பழம் சாப்பிடாம சாப்பிடுங்கன்னு. ஆஹா, இதுதான் எதிர்பார்த்தேன், இப்போ சொல்றீங்க. எடுத்து பழத்தை எடுத்து நாக்கில் வச்சேன், வழுகிடு போகுது, அவ்வளோ டேஸ்ட். இப்போ பழத்தை நான் எப்படி அனுபவித்தேன், முதல்ல மூக்கால, அப்புறம் கண்ணால, இப்போ நாக்கால. எது உண்மையான அனுபவம்? மூணுமே அனுபவம் தான், மூணுமே அனுபவம் தான். கண்ணால பார்த்ததும் அனுபவம், மூக்கால நுகர்ந்ததும் அனுபவம், நாக்கால சுவைத்ததும் அனுபவம். ஆனால் நாக்கால சுவைத்தது தான் முழுமையான அனுபவம். மித்த ரெண்டும் அனுபவம் தான், அது முழுமைன்னு சொல்ல முடியாது, ஓரளவு தான். இதுதான் உண்மையான. அதுபோல பெருமானை வேறாக இருந்து அனுபவித்தல். பழம் நான் வேற, நான் வேறையா இருந்த பொழுது அந்த அனுபவம் வேற. பழமும் நானும் வேறாக இல்லாமல் அத்துவிதமான பாருங்க, அப்போ ஒரு ஆனந்தம் பெற்றேன். இதுதான் சிவத்தை அத்துவிதமாக உணர்தல். இந்த அத்துவிதமாக உணர்தல் என்று சொல்லுவதை
நாம் அத்தனை சுலபமாக நாம் பயிற்சிக்கு கொண்டு வந்து விட முடியாது. அதனால அதுக்கு அவரே உபகாரம் செய்கின்றார் என்று இந்த பாட்டில் சொல்லுகிறார். அதுக்கு அவரே உபகாரம் செய்கின்றார். கண்ணில் கவரும் கருத்தில் அது இது உள்ளின்று உருக்கி. அப்ப அந்த உணர்வு வழியா உள்ளே போகிறான். நீங்க கண்ணால பார்த்தீங்களா, ஒரு அன்பு ஏற்படுகிறதா, ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறதா, உள்ளே நுழைஞ்சிட்டான். கருத்தில் கொண்டு நிறுத்துறீங்களா, உள்ளே நுழைஞ்சிட்டான். அறிவிலே போய் படிந்து அந்த அறிவு முழுவதும் தானாக ஆகிவிடுகிறான். அறிவு முழுவதும் தானாக ஆகி வேறு என்று சொல்லக்கூடிய உணர்வை நீக்கி விடுகிறான். நமக்கு சிவம்னா வேறா தோணாது. வேறுபட்ட உணர்வு, வேற்றுமை உணர்வு தோன்றாது. இந்த வேற்றுமை உணர்வு என்பதுதான் வேறாக உணர்தல். அந்த உணர்வு போய்விடும். ஆகையினாலே அப்படி ஒரு உணர்வை தந்து மிகப்பெரிய சிவபோகம் சிவானந்தம் என்கின்ற ஒரு பேற்றையும் அவன் அளிப்பான். உள் நின்று உருக்கி ஓர் ஆயமும் ஆமே என்று குறிப்பிடுகிறார். ஆயம் என்று சொன்னால் செல்வம், நிதி என்று அர்த்தம். ஆகையினாலே பெருமானே அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்கிறான். ஆன்மா அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த ஆயத்தமாக இருக்கக்கூடிய அன்பு அதனிடம் இருக்கிறது. அது கண்ணால் பார்த்து அனுபவிக்குது, கருத்தில் கேட்டு அனுபவிக்குது, எல்லாத்தையும் அனுபவிக்குது. ரொம்ப சிரமப்பட்டு அனுபவிக்கிற பொழுது இங்கே வாங்க, ஏன் எவ்வளோ சிரமப்படுறேன், கூட்டிகிட்டு போய் சாமி பக்கத்தில் நிற்க வச்சுட்டா. உதாரணத்துக்காக சொல்கிறேன். இங்கேயோ இருந்து பார்த்துட்டு இருந்தோம், தரிசனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். தெரியல, இப்படி எட்டி பார்த்து, அப்படி எட்டி பார்த்து, அப்படி எட்டி பார்த்து, இப்படி போய் பார்த்து, திடீர்னு ஒருத்தர் வாங்க இங்கே கூட்டு போகிறவாங்க, கூட்டு போய் சாமி பக்கத்தில் நிற்க வச்சு பாருங்க. இப்படி இருக்கும். இப்போ அந்த ஆனந்தம் நமக்கு வேறாக இல்லாமல் இது உணர்வு நிலையில் அங்கேயே இருக்கிற அந்த உணர்வு நிலை தருவார். ஆனால் ஆயமும் ஆமே என்றார். ரொம்ப முக்கியமான பாடல் இது, இந்த பாட்டு. அடுத்த பாட்டில் அந்த அந்த சர்வ வியாபகத்தினுடைய அந்த சிறப்பை இன்னொரு விதமாக எடுத்து சொல்லுகிறார். எத்தனையோ அண்டங்கள் இருக்கின்றன. நாம் அன்னை கூட பார்த்தோம். பல அண்டங்கள், பல உலகங்கள், அவை ஒன்றுக்கொன்று அவற்றிற்குரிய அந்த பாதையில் அவை செல்லுகின்றன. பார்த்தா எல்லாம் வட்ட வட்டமாக போயிட்டு, வட்டம் கூட இல்லை, அது எலிப்டிக்கல் அப்படிங்கிறார். அந்த எலிப்டிக்கல் பார்த்து, அதாவது அந்த வட்டத்துக்கு டயமீட்டர் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் எலிப்டிக்கல் பாத்துக்கு டயமீட்டர் கிடையாது, மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ்ம்பாங்க. இது கொஞ்சம் எலிப்டிக்கலாக அதை அமைச்சிருக்காங்க. நீ என்னென்னவோ ரகசியம் இருக்குது. நம்ம இங்கே உட்காந்து தான் அத்தனையும் கணக்கு பண்ணிகிட்டு இருக்கிறோம். அங்கே கிட்டக்க போயிட்டு எதையோ பார்த்து எழுதுகிறோம். ஆனால் எவ்வளோ அதிசயம் வச்சிருக்கிறாருங்கிறது ஒன்றுமே தெரியாது. பல்வேறு உலகங்கள், பல்வேறு அண்டங்கள், இவை தோற்றுவிக்கப்பெறுகின்றன, நிலைபெறுத்தப்படுகின்றன, பிறகு ஒரு நாள் ஒடுக்கப்படுகின்றன. எத்தனை அண்டங்களை தோற்றுவிக்கிறார், எத்தனை அண்டங்களை ஒடுக்குகிறார், எத்தனை அண்டங்கள் நிலைநிறுத்த பெறுகின்றன, இது தெரியல. அப்போ இந்த உலகங்களை எப்படி நிலைநிறுத்துகிறார்? இத்தனையும் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் சுற்றி கொண்டு இருக்கிறது. எல்லா கிரகங்களும், எல்லா கோளங்களும் அதாவது அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் போய்கொண்டு இருக்கு. அதனுடைய வெலாசிட்டி, அக்சிலரேஷன் இதெல்லாம் பார்க்கிற பொழுது அது கார்டட், அது ரொம்ப மெஷர்ட் அண்ட் கார்டட். அது வெலாசிட்டின்னு சொல்லலாம், அக்சிலரேஷன் சொல்ல முடியுமா தெரில. ஏனென்றால் சில கிரகங்கள் தே ஆர் கெய்னிங் மொமெண்டம். சில கிரகங்கள் சுற்றுவட்ட பாதையிலிருந்து சற்றும் விலகாமல் சுற்றி கொண்டே இருக்கின்றன. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த அத்தனை கோளங்களையும் எப்படி அந்தந்த பாதையில் அதனை
அவர் நிலை நிறுத்துகிறார். ஒடுக்குகிற பொழுது ஒடுக்குகிறார், தோற்றுவிக்கிறது எப்படி நிலை நிறுத்துகிறார், அவற்றை நிலை நிறுத்துவது எப்படி என்பதை இந்த பாட்டை சொல்லுகிறார். இருக்கின்ற என் திசை அண்டம் பாதாளம் உருக்கொடு தன் நடுவொங்க இவ்வண்ணம் கருக்கொடே எங்கும் கலந்து நின்றானே திருக்கொன்றை வைத்த செழும் சடையானே. கொன்றை வைத்த சடையானே என்று அவரை குறிப்பிடுகின்றார். அவருக்கு அப்படி அவரே பார்த்திருக்கிறார். கொன்றை பூவை சூடி இருக்கிற பெருமானை, செழுஞ்சடையான் சிவபெருமானை சடையுடையவனாக வர்ணிப்பதும் பார்ப்பதும் நம் திருமூலருக்கு ரொம்ப பிடிக்கும். திருமூலருக்கு சிவபெருமானுடைய சடைக்கோலம் ரொம்ப பிடிக்கும். அந்த சடைக்கோலத்தை தான் முதல்ல எடுத்தவனையே முதல் மந்திர பாடலையே அது சொல்லுகிறார். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு ஆவரும் இல்லை, புவனம் கடந்தென்று பொன்னொழி மின்னும் தவண சடை முடி. முதல்ல எடுத்தவனையே அந்த அடையாளத்தை தான் சொல்லுகிறார். தவண சடை முடி, புவனம் கடந்து பொன்னொழி மின்னும் தவண சடை முடியன் தாமரையானே. சடாமுடி அவருக்கு ரொம்ப இஷ்டம். அதில் கொன்றை மாலை சூடி இருக்கிறார். கொன்றை மாலை பார்த்தீங்கன்னா இந்த காய் கற்பூரப்பாக தொங்குறது சடாமுடி தொங்குற மாதிரியே இருக்கும். அதனால கொன்றை பார்த்தாலே சிவபெருமானுடைய திருச்சடை கோலம்தான் ஞாபகத்துக்கு வரும். அவரும் அந்த கொன்றை பூ சூடி இருக்கிற பொழுது அந்த சிரசு அப்படி மின்னும், பொன்னொழி மின்னும். திருக்கொன்றை வைத்த செழும் சடையானே இருக்கின்ற என் திசை அண்டம். 8 திசைகளும் நீ எந்த பக்கம் பார்த்தாலும் சரி 8 திசை. மேல பாதாளம், அண்டம் பாதாளம் என் திசை. இங்கே எல்லாமே பல்வேறு கோலங்கள் உலகங்கள் விளங்குகின்றன. எல்லா உலகங்களும் விளங்குகின்றன. இந்த உலகங்கள் எல்லாம் அதற்கு ஒரு உரு இல்லையா? சாட்டன் அதுக்கு ஒரு உரு, ஜூபிட்டர் அதுக்கு ஒன்று உரு, மார்ஸ் செவ்வாய் கிரகம் சக்கச்சவேர்னு இந்த சிவப்பு இது செவ்வாய் கிரகம், சந்திரன் மில்க் ஒயிட்டு, அதுக்கு அந்தந்த வர்ணத்தை கொடுத்து இவ்வண்ணம் எந்தெந்த வர்ணத்தை எந்தெந்த நிலையில் எல்லாம் ஒன்று போல இல்லை, அதுக்கு அதனுடைய தன்மையில் இருக்கிறது. அவை உருவம் கொண்டு வண்ணத்தோடு இவை விளங்குகின்றன. அப்போ உருக்கொண்டு என்றார். உருக்கொடு என்று சொன்னால் உருக்கொண்டு, இவையெல்லாம் ஒரு உருவத்தை கொண்டு இவை விளங்குகின்றனவே. என்ன காரணம் என்று கேட்டால் இவையெல்லாம் இவ்வண்ணம் எங்கும் கருக்கொடே. இவ்வண்ணம் இவையெல்லாம் இவ்வண்ணம் ஓங்க இந்த மாதிரியான அண்டம் பாதாளத்தில் இருக்கக்கூடிய உலகங்கள் உருக்கொண்டு இவ்வண்ணம் ஓங்க, இவ்வாறே நிலை பெற்று விளங்க. ஓங்கன்னா நிலை பெற்று விளங்க. கருக்கொடை என்று சொன்னால் திருவுளம் பற்றி, இதது இந்தந்த நிலையிலே இன்னென்ன வண்ணத்திலே இந்தந்த உருவத்திலே இருப்பதாக. எல்லாம் ஒரே சைஸா? பூமி ஒரு சைஸு, சந்திரன் ஒரு சைஸு, ஜூபிட்டர் ஒரு சைஸு, சாட்டன் ஒரு சைஸு, சன் ஒரு சைஸு, எல்லாம் ஒரு சைஸு. அவற்றினுடைய இவ்வண்ணம் ஓங்க. கருக்கொடைன்னா திருவுளம் பற்ற, திருவுளம் பற்ற இவற்றையெல்லாம் அவன் அமைக்கின்றான். என்னன்னு சொல்றாருன்னா அடுத்தது தன்னடு ஓங்க. தன்னடு ஓங்கன்னா தன்னுடைய உருவத்திலே அவை நிலை பெற. அப்ப வியாபகமாக இருக்கிறார். எதது எந்தெந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்பதை சங்கற்பிக்கிறார். கருக்கொடை என்று சொன்னால் சங்கல்பம், கருவிகரணங்களை வைத்து செய்வதில்லை. தன்னுடைய வியாபகத்திலே
எந்தெந்த கிரகங்கள், எந்தெந்த அண்டங்கள், எந்தெந்த உலகங்கள் எவ்வண்ணம் இருக்க வேண்டும், இவை இவ்வாறு இருக்க வேண்டும், இருக்கட்டும், நிலை பெறட்டும் என்று அவன் நிலை பெறட்டும் என்று கருதினால் நிலை பெறும், ஒடுங்கட்டும் என்றால் ஒடுங்கும், தோன்றட்டும் என்றால் தோன்றும். எல்லாம் அவனுக்குள்ளேயே நடக்கிறது. நான் கையை உயர்த்த வேண்டும் எண்ணினால் உயர்த்துகிறேன், கையை தாழ்த்த வேண்டும் என்றால் தாழ்த்துகிறேன், சிரசை அசைக்க வேண்டும்னா அசைக்கிறேன். எல்லாம் நான் சங்கல்பத்திலே செய்கிறேன், யாரும் எனக்கு செய்யல, நானே சங்கல்பிக்கிறேன். தலையை அசைக்கணும்னு நினைச்சேன், தலை அசை. அதுபோல இந்தந்த அண்டங்கள் இந்தந்த இடத்திலே இவ்வாறு நிலை பெறட்டும் என்று அவன் உளத்திலே கருதினான், அவ்வாறு நிற்கிறது. அப்படி கருதி அவற்றை நிறுத்தி அவற்றிலே கலந்து விளங்குகின்றான். இவ்வாறுதான் இந்த அண்டங்கள் எல்லாம் நிலை பெற்று இருக்கின்றன. அதனை நாம் மறந்து விடுதல் கூடாது. திருக்கொன்றை வைத்த செழிஞ்சடையானே எங்கும் கலந்து நின்றானே. அவன் கலவாத அண்டமில்லை, அவன் கலவாமல் இருந்தால் அது நிலை பெறுவதும் இல்லை. ஆகையினால அத்தனை விதமான அண்டங்களும் பாதாளங்களும் என் திசையிலும் உலகங்கள் உருக்கொண்டு நிலை பெறுகின்ற இவ்வண்ணம் நிலை பெறுக என்று தன் நடுவிலே அவன், தன் நடு என்று சொன்னால் தன்னுடைய வியாபகத்திலே இந்தந்த இடத்திலே இவை இருக்கட்டும் என்று திருவுளம் பற்றுகிறான், சங்கல்பிக்கின்றான். அவ்வாறே அது நிகழ்கிறது. நிலை பெற்ற அவற்றிலே அவன் கலந்தும் விளங்குகின்றான். இருக்கின்ற என் திசை அண்டம் பாதாளம். அது என என் திசை அண்டம் பாதாளம் இவற்றில் இருக்கின்ற உலகங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். என் திசை அண்டம் பாதாளம், இங்கே இருக்கின்ற உலகங்கள் உருக்கொடு இவ்வண்ணம் ஓங்க, தன் நடு ஓங்க, கருக்கொடே. திருவுளம்பற்ற எல்லாத்துக்கும் அவனுக்கு கருவிகரணம் தேவையில்லை, சங்கல்பத்தினாலேயே எல்லாவற்றையும் செய்வான். அவனை மீறி எந்த அண்டமும் இல்லை, அவனை தாண்டி போய் எதுவும் இல்லை, எல்லாம் அவனிலே தான் இருக்கிறது. ஆகிறால் எல்லாவற்றிலும் அவனே கலந்து நிற்கின்றான் என்று சொல்லி இந்த பாடலை அவர் நிறைவு செய்கிறார் என்று சொல்லி பாடல் 15, 16 நாம் இவ்வாறு சிந்தித்தோம். பெருமானுடைய வியாபகத்தன்மையும் பெருமானுடைய கருணையையும், சர்வ வியாபகம் என்று சொல்லுகிற பொழுது யார் தன்னை கருதுகிறார்களோ, யார் தன்னை காண்கிறார்களோ அவர்களுடைய உணர்வின் வழியாக உள்ளே போகிற அந்த வியாபகத்தன்மை உடையவன் என்றும், அண்டங்களும் உலகங்களும் அவனுடைய கருத்துப்படியே அவன் திருவுளப்படியே அவை அங்கங்கே அமைந்து இயங்கி வருகின்றன, அதிலே அவன் கலந்திருப்பது காரணம் என்கின்ற அந்த செய்தியையும் இந்த 2 பாடல்களிலும் சொன்னார் என்று சொல்லி இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்யும் முகமாக இப்பொழுது 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். ஒரு அறிவிப்பு. நாளைய தினம் 8ஆம் தேதி சனிக்கிழமை திருமந்திரத்தில் சர்வ வியாபகத்தினுடைய தொடர்ச்சி ஐசிஎஃப்க்கு நேராக வந்து நடத்துகிறேன். நான் அடியே நேராக வருகிறேன் ஐசிஎஃப்க்கு. அங்கே வந்து இந்த வகுப்பை நடத்துகிறேன். முடிந்த அன்பர்கள் நேரிலேயே வந்து பங்கு பெறலாம். கண்ணால் காண்பது ஒரு சிறப்புன்னு இப்போ தானே பார்த்தோம், அதனால் வரலாம். ஆன்லைன் கிடையாதான்னு பயந்துட வேண்டாம், ஆன்லைனும் உண்டு. ஆனால் நேரில் வந்தால் சிறப்பு. முடிஞ்சவங்க நேரில் வாங்கலை, நேரில் சொக்கநாதரை தரிசனம் பண்ணிட்டு இந்த நிகழ்ச்சியும் கேட்கலாம். ஆகையினால நாளைய வகுப்பு திருமந்திர வகுப்பு ஐசிஎஃப்பில் நேராக நிகழ்கிறது, அது ஒரு செய்தி. அப்புறம் அடியேன் அப்பாலுமணி சார்ந்த அடியார் திருக்கூட்டத்தின் ஏற்பாட்டில் பெரிய புராணம் முழுக்க பேசியிருக்கிறேன். அதில் வந்து
ஞானசம்பந்தர் வரலாறு, திருநாகரசு நாயனார் வரலாறு, சுந்தரமுத்து சாமி வரலாறு, 3 வரலாறும் பாடலாக விளக்கம் சொல்லியிருக்கிறேன். வேணுங்கிற நண்பர்கள் அந்த யூஎஸ்பியை பென்ட்ரைவ் தான், அதனை பெற்றுக்கொண்டு அதை பயன்பெறலாம். ராஜாங்க சமயம், அறுமுக சிவன், ஞானக்குழந்தை, இதெல்லாம் புத்தகங்கள், ஞானத்திரள் வெளியீடுகள். நீங்கள் அவற்றை வாங்கி உங்கள் லைப்ரரியில் வைக்கலாம், மற்றவர்களுக்கும் வாங்கி கொடுக்கலாம் என்று வேண்டிக் கொள்கிறேன். வழக்கமாக என்னுடைய கோரிக்கை, ஞானத்திரளுக்கு உங்களுடைய நல்ல ஆதரவு. பல அன்பர்களே அதிலே நீங்கள் சந்தாதாரர்களாக சேர்த்து தந்தால் திருமுறைக்கு நீங்கள் செய்த மிகப்பெரிய பேர். நீங்கள் மிகப்பெரிய ஒரு 5 பேராவது ஒருத்தர் சேர்த்து விடணும். நிச்சயமாக முடியும். நம்மகிட்ட இருக்கிற வாசகர்கள் அத்தனை பேரும் மணியான வாசகர்கள். அப்படி ஏதோ காரணத்துக்காக எல்லாம் வாங்குறவங்க அத்தனை பேரும் விரும்பி படித்து அதில் சந்தோஷமாக அதில் பயன்பெறுகிறார்கள். அதில் வர கட்டுரைகளுக்கு உங்களால் ஏதாவது உபகாரம் பண்ண முடியினாலும் பண்ணலாம், ஸ்பான்சர் என்று சொல்லி இந்த அளவில் இதனை நிறைவு செய்து மீண்டும் நாளை ஐசிஎஃப்ல நேரிலேயும் நேரலையிலேயும் சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.